வெல்கம் டு வேஸ் ஸ்பாட்ஸ். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சினிமா பற்றின அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ராஜமௌலி அவர்கள் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிற SSMB 29 இந்த படத்தோட அப்டேட் தான் வந்து கிடச்சிருக்கு. அதாவது இந்த படத்தோட கிளிம்ஸை வந்து இப்போ ஃபுல்லாக ஷூட் பண்ணி முடிச்சிருக்காங்க. இதோட VFX ஒர்க்கெல்லாம் இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த கிளிம்ஸ் வந்து நவம்பர் 16 ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த படத்தோட டைட்டிலை பொறுத்த வரைக்கும் வாரணாசி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அஃபீஷியல் நியூஸ்லாம் கிடையாது. இந்த டைட்டில் STR 49 அரசன் படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட மெயின் வில்லனா ஒரு பெரிய கன்னட ஆக்டர் நடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லப்படுது. அது வந்து கிச்சா சுதீப், அப்படி இல்லைன்னா வந்து உபேந்திராவாக இருக்கலாம்ன்ற மாதிரி நியூஸ் வந்து வருது. இந்த படத்தோட ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ஒன்று சாய் பல்லவி, அப்படி இல்லைன்னா சமந்தா, இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் ஹீரோயினாக வருவாங்கன்ற மாதிரி சொல்லப்படுது. ராகவா லாரன்ஸ் அவருடைய ஃபேவரட் ஃப்ரான்ச்சைஸான காஞ்சனா 4ஓட ஷூட்டிங் தான் இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் ஷூட்டிங் வந்து போயிட்டாங்க அந்த மாதிரி ஒன்று சொல்லலாம். சென்னையில் நடந்துட்டு இருக்கு. இந்த ஷூட்டிங்கில் வந்து அடுத்ததாக ஒரு சாங் ஒன்று வந்து ஷூட் பண்ண போகிறாங்களா. அதாவது ராகவா லாரன்ஸ் படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 ஹீரோயின் கூட சேர்ந்து ஒரு டான்ஸ் பண்ணுற மாதிரி சாங் இருக்கும் இல்லையா. ஸோ சேம் அதே மாதிரி ஒரு சாங் வந்து இந்த படத்துலேயே வந்து இருக்க போது அதை தான் வந்து அடுத்து ஷூட் பண்ண போகிறாங்களாமா. அந்த 2 ஹீரோயின்ஸ் யார் அப்படின்னா பூஜா ஹெக்டே, அதுக்கப்புறம் நோரா, இந்த 2 பேர் தான் வந்து நடிக்க போகிறாங்க. இந்த படத்தோட ரிலீஸை பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷம் சம்மருக்கு தான் வந்து ரிலீஸ் ஆக போதா. ஒன்று ஏப்ரல், அப்படி இல்லைன்னா மே. ஸோ இந்த 2 மாதத்தில் ஏதாவது ஒன்று ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லப்படுது. அஜித் அடுத்து நடிக்க போகிற AK64 படத்தோட ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த படத்தோட அப்டேட்ஸ் கூடிய சீக்கிரம் வர ஆரம்பிச்சிடும். தளபதி விஜய் நடிச்சு முடிச்சிருக்கிற ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட எந்த ஒரு அப்டேட்டும் அக்டோபர் மாதம் வரவே வராது. நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் தான் இந்த படத்தோட அப்டேட் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி விட ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த படத்தோட ரிலீஸை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே January 9 இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டியதாக வந்து இருந்துச்சு. ஸோ சேம் அதே டேட்டில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஏன்னா ஒரு ரூமர் ஒன்று ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இந்த படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாது, போஸ்ட்பாண்ட் ஆக போகுதுன்ற மாதிரி வந்து நியூஸஸ்லாம் வந்து பரவிக்கிட்டு இருக்கு. அது வந்து ரூமர் தான். ஏன்னா எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் ஜனநாயகன் டீம் சைட்லேருந்து ஒன்றுமே வந்து வரலை. ஸோ முழுக்க இது வந்து ஒரு ரூமர் தான். ஓகே, அதே மாதிரி இந்த படத்தை வந்து யார் வாங்கி ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்ற ஒரு கொஸ்டின் மார்க் வந்து இருந்துச்சு. ஒன்று ரோமியோ பிக்சர்ஸ், அப்படி இல்லைன்னா 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோ, இந்த 2 பேரில் யார் ஒருத்தர் வாங்கி ரிலீஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி வந்து சொல்லப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா ரோமியோ பிக்சர்ஸ் ஃபைனல்ன்ற மாதிரி வந்து சொன்னாங்க. ஆனால் இப்போ அந்த ரோமியோ பிக்சர்ஸும் வந்து கிடையாது. 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோ தான் இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்லப்படுது. இந்த படத்தோட சேட்டிலைட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சன் டிவி வாங்குற மாதிரி வந்து இருந்தாங்க. இப்போ அது சேஞ்ச் ஆகி ஜீ தமிழ் வந்து வாங்க போகிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்லப்படுது.